this is Yum 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 Savita Cooking Channel. So next Saturday Diwali so na snacks பண்ணியாச்சு. So இன்னைக்கு வந்து நான் ஸ்வீட் பண்ண போறேன். இது வந்து ட்ரெடிஷனல் ஸ்வீட் ghee மைசூர் பாக். ghee மைசூர் பாக் பண்ணதுக்கு தேவையான பொருட்கள்ங்க. நான் வந்து 2 cups of besan flour ஜலிச்சு வச்சுக்கிட்டேன். தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி, 1 cup of sugar, 2 to 3 cups of ghee. ஸோ இவ்வளோதாங்க பொருட்கள். இப்போ நம்ம எப்படி பண்ணலாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்னும் பாத்திரம் எடுத்துங்க வைடாக, அண்ட் ஃப்ளேம் வந்து மீடியமோட கம்மி பண்ணிக்கிட்டு இந்த பேசன் ஃப்ளார் ஆட் பண்ணிடலாங்க. ஸோ நம்ம ரா ஸ்மெல் போக இருக்கும், நம்ம வறுத்துக்கலாங்க. அதை வறுத்துட்டாங்க. ஸோ நான் செப்பரேட்டாக தண்ணி பவுலில் வச்சிடுறேன். இங்கே பாருங்கள், இந்த பேசனை வந்து நான் வந்து நெய் போட்டு இவன் நல்லா லம்ஸ் இல்லாமல் வச்சுக்கிட்டாங்க. இப்போ இதே பாத்திரத்தில் வந்து நான் வந்து சர்க்கரை அந்த தண்ணி இங்கே பாருங்க, இந்த சுகர் ஒரு ஸ்டிங் இப்படி வரணும். ஸோ இதை ரெடி ஆயிடுச்சுங்க. அண்ட் நம்ம இதை வந்து நம்ம நெய்யில் மிக்ஸ் பண்ணிட்டோம் நல்லா லம்ஸ் இல்லாமல். ஸோ அதை ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் சைடில் வந்து நான் ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் போட்டு ஸ்லோவாக வச்சுருக்கேங்க. ஸோ நெய் நல்லா மெல்ட் ஆகி சூடாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இந்த ஸ்வீட் பண்ணதுக்கு பேஷன்ஸ் வேணும் அண்ட் கண்டினியூஸாக கலர்னே இருக்கணுங்க. நீங்கள் பாருங்க, இந்த ஸ்டேஜில் வந்து மெல்ட் பண்ண கீ ஆட் பண்ணிங்க. ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணோம். இது பண்ணும்போது கை வலிக்கும். ஸோ பார்த்து பண்ணுங்க. ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேமோட கொஞ்சம் கம்மியாக்கணும். நீங்கள் ஸ்டிஃப் ஆகும் போது இன்னும் கொஞ்சம் கீ போட்டுங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி புஃப்னு உபூத பாருங்கள். ஸோ கை 1 minute கூட எடுத்துடாதீங்க. பிளேட்டோ இல்லை பேக்கிங் பேனோ நீங்கள் வந்து நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுங்க. ஸோ அது ரெடி ஆகிட்டோம்னா அதில் போடணுங்க. நெய் வந்து ஸ்டவ்வில் வந்து லோவில் வச்சுருங்க. ஸோ கொஞ்சம் சூடாகவே இருக்கட்டும் நெய்யை. ஸோ இதுக்கு தான் சொல்லுதுங்க கண்டினியூஸாக ஸ்டேர் பண்ணோன்னு. இங்கே பாங்க ரெடி ஆச்சு. இதுமாரி கீ போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டாங்க. ஸோ இது இதில் போட்டுங்க. இதுமாரி ஃப்ளாட் பண்ணிங்க. இங்கே பாருங்க, ஸ்ட்ரைட்டாக சூடாக்கும் போதே நான் பீசஸ் போட்டுறேங்க. இப்படி ஒன்றா போடலாம், ஸ்ட்ரெயிட்டாக கூட போடலாம், ஸ்கொயரும் போடலாம். ஓ யாமி, ஹாப்பி தீபாவளி. சூடாக்குங்க பீசஸ். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். கூல் டவுன் ஆகிட்டோம்னா ஹார்ட் ஆகுங்க. யாமி, ஹாப்பி தீபாவளி. ஸோ லெட்ஸ் see the display plate. இங்கே பாருங்க, கீ மைசூர் பாக் ரெடி. யாமி, வெயிட்டிங் டு டேஸ்ட் இட். OMG, தீபாவளிக்கு பண்ணாலே எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுங்க. அப்படியே மெல்ட் ஆகுது வாயில. யம்மி டேஸ்ட்டு, சுகரும் சூப்பராக இருக்குது. இது வந்து ஐ நோ பார்க்கறதுக்கு ஈஸி, ஆனால் கலர்னே இருக்கணும். பட் இட்ஸ் worth it. Yummy. So please do try this for Diwali. This is a simple one. It's a traditional one out of the world. So thanks for watching. Please subscribe my cooking channel. Ingredients in the description irukanga. And if you like this video, please share it with your friends and family. And don't forget to press notification bell and subscribe button. Comments too, please. Happy Diwali, guys. Have fun. Try all my recipes. In my channel, there's a lot of yummy recipes. So please subscribe and notification bell. Don't forget that. Bye. Happy Diwali, guys.